ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு குருமா பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு கடாயை வச்சுருங்க. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கிங்க. அதுக்கப்புறமேட்டு சோம்பு, கசகசா ரெண்டும் போட்டு நல்லா இது பண்ணிடுங்க. அதுக்கப்புறமேட்டு பட்டை, லவங்கம், பூவெல்லாம் போட்டு லைட்டாக வதக்கிடுங்க. அப்புறம் வெங்காயம், அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம், அப்புறம் இஞ்சி, அதுக்கப்புறமேட்டு தக்காளி 3ஐயும் கொட்டி நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் கூடவே பச்சை மிளகா போட்டு நல்லா கிளறிக்கிங்க. அப்புறம் லைட்டாக சில்லி பவுட்ரு, மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்துங்க. அப்புறமேட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க கொட்டிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்த உடனே எடுத்துருங்க. பாருங்கன்னா அருமையான உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு.